ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி சைவ கொழுப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா சைவத்தில் கொழுப்பா? ஆமாங்க, சொரக்காயோட ஃப்ளஷை சீட்ஸ் எடுத்துகிட்டு பார்க்கும்போது அது ஒரு மட்டன் கொழுப்பு மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் கொழுப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 இன்ச் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணிவிட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீரல் நடுவில் போட்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சொரக்காயில் உள்ள மொத்த ஃப்ளஷையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுல் அளவுக்கு தான் வரும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது. ஒரு சொரக்காய், ஒரு 3/4 கிலோ சொரக்காயில் இவ்வளோ தான் வந்துட்டுருக்கு. அதனால் ஒரு சின்ன சைஸ் மட்டும் தக்காளியை வந்துட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மசாலா பொருட்கள் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூனுக்கு வந்துட்டு ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா திக்காகிட்டுருக்கு. இதை அப்படியே விட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எவ்வளோ அளவுக்கு தக்காளி ஜூஸ் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது எண்ணெய்கள்லாம் நல்லா ஓரமாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தால் சொரக்காவோட ஃப்ளஷஸ்லாம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. இது வந்துட்டு சொரக்காய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது சொரக்காய் மாதிரியே தெரியாது. நம்ம அந்த மட்டன் கொழுப்பு மாதிரியே தான் இருக்கும். எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள் 2ஐயும் சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி மறுபடியும் மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு ஈஸியான சைவ கொழுப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இதை ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.